வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நீர்க்குமிழிகள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் பெயர் சுப்பிரமணியம். இன்றியலும் விலாசமும் தெரியாமல் டைரக்டரியில் தேடி கண்டுபிடிக்க முடியாத மிக சாதாரண பெயர். LLMACWAACA என்று ஏகமாக படித்துவிட்டு 1 வருடமாக சென்னையில் ஒவ்வொரு அலுவலக படியாக எட்டி பார்த்து அதிருப்தி அடைந்து மிக பெரிய எதிர்பார்ப்புகளுடன் டெல்லிக்குள் நுழைந்து 3 மாதங்களாக ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக உழைத்து கொண்டிருப்பவன். கிரீன் பார்க்கின் மத்திய தர பிளாட் ஒன்றின் பர்சாந்தியில் 1000 ரூபாய் வாடகைக்கு ஒண்டிக் கொண்டான். ஈசி சேரை போட்டு உட்கார்ந்தால் அபாரமாக காற்று வரும். வீட்டுக்கார சர்தாஜி திருப்பி திருப்பி கூறினான். ரூம் என்று பெயருக்கொன்று உள்ள அந்த திறந்த இடத்தில் காற்றை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? காற்றுக்குத்தான் வாடகை. வெயில் காலத்தில் வெயிலும் சக்கை போடு போடும். அதற்காக கோடையில் வாடகை பணத்தை கழிப்பானா? கேட்டு பார்க்கலாம். காலை நேரத்தில் கடுமையான மீன் வாடை துளைத்தது. முதல் மாடியில் இருந்த வங்காளி குடும்பத்தில் தினமும் சமையலில் மீன் மணக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவனால் சாவகாசமாக பேப்பர் படிக்க முடியும். ஆசை தீர குழாயின் இரைச்சலில் ஆச்சரியகரமாக நீர் வந்தால் அகாடமி மேடையில் இருக்கும் பாவனையில் இறைந்து பாட முடியும். பழைய துவைக்காத லுங்கியுடன் நாற்காலியில் காலை மேலே தூக்கி போட்டு கொண்டு தி ஜானகிராமனையும் இந்திரா பார்த்தசாரதியையும் படிக்க முடியும். இந்த சுகத்துக்காக எதையும் தியாகம் செய்யலாம். கேவலம் ஒரு மீன் வாடையை சகித்து கொள்ள முடியாதா? மற்ற 6 நாட்களில் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். 7 மணிக்கு தானே சமைத்த அரை வேக்காட்டை அள்ளி விழுங்கிவிட்டு யூசப் சராய் வரை நடந்து சூரன் தலை போல் நீண்ட கியூவில் நின்று பஸ் மாறி பார்லிமெண்ட் தெரு போய் சேருவதற்குள் பாதி பிராணன் போய்விடும். சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அவன் சமைப்பதில்லை. நீல்கமலியில் ஒரு சன்னா பட்டூரா, ஆலு டிக்கா, டீ, காலை ஆகாரம் முடிந்துவிடும். சென்னையில் அண்ணாவிடம் ஒட்டி கொண்டிருந்த அம்மாவின் மேல் ஆத்திரமாக வந்தது. அவள் இங்கு வந்தால் அஜீரணம் இல்லாமல் வத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் சாப்பிடலாம். வரமாட்டாள். அவளுக்கு ஆஸ்துமா. குளிர் ஒத்துக்கொள்ளாது. சென்னையில் பிள்ளை மாட்டுப்பெண் அலர்ஜி. அலர்ஜியிலேயே வாழ்நாளில் 80% ஓட்டிவிட்ட அவளுக்கு சாவும் அலர்ஜிதான். கரோல் பாக்கில் ரமணன் வீட்டுக்கு போகலாம். அவனுடன் அவன் அம்மா இருக்கிறாள். எப்பொழுது நுழைந்தாலும் தான் கடைசியாக கரோல் பாக் பாட்டு கிளாஸில் மாமிகளுடன் சேர்ந்து கற்றுக்கொண்ட அபிராமி அந்தாதியை சற்றே சுருதி தப்பி கூச்சம் இல்லாமல் ஆனந்தமாக பாடிக்கொண்டிருப்பாள். நல்ல காஃபி கொடுப்பாள். அவளிடம் சுப்பிரமணியத்துக்கு பிடிக்காத விஷயம் சுப்பனே என்று எல்லோர் எதிரிலும் கூப்பிடுவாள். ஆனால் டில்லியில் ஃபில்டர் காஃபி குடிக்க வேண்டும் என்றால் எதையாவது தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். நாடா கட்டிலின் மேல் கிடந்த மூட்டையை கிளறினான். ஷர்ட்டுகள் எல்லாம் கை அழுக்கு, காலர் அழுக்கு, தோள்பட்டை அழுக்கு. கரும் பச்சை நிற ஸ்வெட்டரை உருவினான். குளிர்காலத்தில் ஒரு சௌகரியம். எல்லா அழுக்குகளையும் கம்பளி சட்டை மூடிவிடும். அழுக்கு தெரியாமல் இருக்கவே அவன் அந்த கரும் பச்சை நிற ஸ்வெட்டரை தேர்ந்தெடுத்திருந்தான். காலில் ஷூவை மாட்டிக்கொண்டு யூசப் சராய் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நகர்ந்தான். ஸ்டாப்பில் ஒரு ஜாட் பெண்மணி மார்பில் இருந்த நழுவிய புடவையை லட்சியம் செய்யாமல் தலையில் இருந்த துணியை மிக ஜாக்கிரதையாக அடிக்கொரு தரம் இழுத்து மூடியபடி சீவிய முள்ளங்கியும் கேரட்டும் பரப்பி இருந்தாள். கியூவில் இருந்த சில லட்சிய பஞ்சாபி புருஷர்கள் அதை வாங்கி கடித்து கொண்டிருந்தனர். அருகில் சென்று உற்று நோக்கிய சுப்பிரமணியத்தை அலட்சியமாக பார்த்தாள். ஹே மதராசி பரதேசியே என்ற பஞ்சாபி பார்வை. மணி என்ன சார்? தமிழ் குரல். 10:03 தன் கனவு கலைந்த எரிச்சலுடன் கூறினான். இவர் மணி தெரிந்து என்ன சாதித்துவிடப் போகிறார்? நேரம் தெரிந்ததும் ஒரு குண்டலிய சக்தி வெளிப்பட்டு பஸ்ஸை இழுத்து வரப் போகிறதோ? அப்பொழுதுதான் சுப்பிரமணியம் கவனித்தான். மணி கேட்டவர் பஸ்ஸுக்கு காத்திராமல் அவசரமாக நடந்து கொண்டிருந்தார். நிஜமான அவசரம். ஒருவேளை பக்கத்து சப்தர் ஜங் ஆஸ்பத்திரியில் யாராவது இருக்கலாம். பஸ் ஊர்ந்து சென்றது.
ரமணன் வீட்டின் முன்புறம் சிறிய அறை, ஒரு சோஃபா கம்பெட். பகலில் உட்கார்ந்து பேச, இரவில் படுத்து தூங்க இட நெருக்கடியினால் வேறு ஆடம்பரம் எதுவும் இல்லை. பலத்த பேச்சு சப்தம் கேட்டது. பழைய ரேடியோ ஒன்றை பிரித்து போட்டு ஒக்க பண்ணி கொண்டிருந்தான் ரமணன். உள்ளே பிரகாசமான ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அவன் இதயத்தண்டு சில்லிட்டது. திடீரென்று 5 வருடங்கள் பின்னே மனம் சிறகடித்து பறக்க ஆச்சரியப்பட்டவனாகி நின்றான். அவள் மாயாவைப் போலவே இருந்தாள். ஒருவேளை மாயாவேயோ? பைத்தியக்காரத்தனமான நினைவு. மாயா போன வருடம் ஓர் அமெரிக்கனை கல்யாணம் செய்து கொண்டு நியூயார்க் போய்விட்டதை நிதர்சனமாக பார்த்தான். அங்கு எம்பசியில் செக்ரட்டரியாக இருக்கிறாள். எந்த ஆகர்ஷண சக்தியும் அவளை இங்கு இந்த இடத்தில் கொண்டு சேர்த்திருக்க முடியாது. திடீரென்று வயிற்றில் இருந்து ஓர் உணர்வு ஏறி நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. அது ஆச்சரியமா, ஏமாற்றமா, கோபமா, வேதனையா? குழப்பமாக இருந்தது. இவள்தான் ரேணு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாள். MA பிலாசபி. இவள் கணவன் நிலக்கரி தொழிற்சாலை வைத்திருக்கிறான். ரமணனின் தாயின் முகத்தில் பெருமை. போன தடவை மாடிப்படி ஏறும்போது பார்த்த உருவம் சுப்பிரமணியனின் நினைவுக்கு வந்தது. மீசையும் கிருதாவுமாக, புஷ்டியான புஜங்களுடன், உடல் முழுவதும் ரோமமாக, டார்வின் பரிணாம வளர்ச்சியின் நிரூபணமாக நின்று கொண்டிருந்தான். அவன் நிலக்கரி தொழிற்சாலை வைத்திருந்தது மிக பொருத்தமாக பட்டது. லேசாக பட்டால் கூட கன்றி போய்விடுமோ என்று தோன்றும் ரேணுவின் அழகு தோற்றத்துக்கும், அடித்தால் கூட சிவக்க முடியாத, சிவந்தாலும் வெளியே தெரியாத அவன் உருவத்துக்கும் முடிச்சு போட்ட இயற்கையின் உருவுரு விளையாட்டு சிந்திக்க வைத்தது. மாயா கருப்பனை திருமணம் செய்து கொண்டு விட்டாள். இதில் கூட இப்படி ஒரு ஒற்றுமையா? நான் புறப்படுகிறேன் மாமி. ரேணு எழுந்தாள். நான் வந்துவிட்டதால் நீங்கள் போக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை. சுப்பிரமணியம் இயற்கையாக இருக்க முயன்றான். இல்லை இல்லை, நான் புறப்பட்டு கொண்டுதான் இருந்தேன். வந்து நேரமாகிவிட்டது. அவள் நகர்ந்தாள். மாயாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருந்தது. கல்யாணம் என்பது இதுதானா என்று மலைத்து நின்று கொண்டிருந்த முதல் வருடத்திலேயே ஆபீஸ் வேலையாக மும்பை போன அவள் கணவன் விமான விபத்தில் கண்ட துண்டமாகி மூட்டையாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டான். துக்கப்படுவதற்கு தேவையான அந்யோன்யம் கூட அவனிடம் ஏற்படவில்லை அவளுக்கு. அப்போதுதான் அவளும் சுப்பிரமணியம் சேர்ந்திருந்த அலைட் ப்ராடக்ட்ஸில் சேர்ந்தாள். அந்த நேரத்தில் அவனுக்கு ஏற்பட்டது அனுதாபமா, ஈடுபாடா புரியவில்லை. சிறிது சிறிதாக மாயாவின் அறிவு தன்னை ஈர்த்ததை உணர்ந்தான். உன் கதை வெளிவந்திருக்கிறதாமே மாயா. என்னிடம் நீ கதை எழுதுவதாக கூறவில்லையே. என் சொந்த கதையை வைத்தே 10 மகா காவியங்கள் படைக்கலாமே. உனக்கு உன்னிடமே இப்போ ஒரு அனுதாபமா? நீ சந்தோஷமாய் இருக்கிறாய் என்றுதான் நினைத்தேன். சந்தோஷம் என்பதே ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். அதை பற்றிய தத்துவ ஆராய்ச்சி இந்த க்ஷணத்தில் தேவையில்லை என்று நினைக்கிறேன். பின் எந்த ஆராய்ச்சிதான் அவசியம் என்று தோன்றுகிறது மாயா? அவன் சிரித்தான். உண்மையை சொல்லப்போனால் இப்போது என் பிரச்சனை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற யதார்த்தமான முடிவுதான். அவளது நிதானம் அவனை தட்டி எழுப்பியது. என்ன சொல்கிறாய்? நான் உன்னை கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, என்னை மணந்து கொள்ள உனக்கு சம்மதமா? அவன் கண்களை உற்று நோக்கினாள். நான் இப்போது எந்த முடிவுக்கும் வர முடியாது மாயா. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே, என் தங்கைகள் இருவருக்கும் கல்யாணம் செய்த பின்புதான் என் வாழ்க்கையை பற்றி நான் நினைத்து பார்க்க முடியும். அதற்கு எத்தனை யுகங்கள் காத்திருக்க வேண்டும்? அதை என்னால் தீர்மானமாக சொல்ல முடியாது. அநேகமாக 1 வருடத்துக்குள் முடிந்து விடலாம் என்று நினைக்கிறேன். உன் அம்மாவிடம் கூறிவிட்டாயா மணி? அவசரமாக கேட்டாள். இல்லை, அவளை இதற்கு பக்குவமாக தயார் பண்ண வேண்டும். உனக்கு தமிழ் தெரியாது என்பதே அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அவளுக்கு புரியும்படி விளக்கமாக கூறி, இன்னும் டைம் வேண்டும் மாயா. இந்த சாப்பாட்டு மேசையில் வினாடி பொழுதில் முடிவை எடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கிறாயா மாயா? அவள் அலட்சியமாக சிரித்தாள். இன்னும் உங்க அம்மாவிடம் நான் தாலி அறுத்தவள் என்பதை கூற வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் அவள் உடன்படுவாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் இல்லையா? இவ்வளவு விகாரமாக பேசி உன்னையே நீ வருத்தி கொள்வது தேவைதானா? இதைவிட பெரிய விகாரங்கள் எல்லாம் கண் முன்னே நிதர்சனமாக தெரியும் போது நான் சொன்னதில் விகல்பம் ஏதும் இல்லை. கோபமாமாயா? முதுகெலும்பில்லாத உங்களை போன்றவர்களால் சமுதாயம் உருப்பட போகிறதென்று கனவு கண்டதற்கு வருத்தப்படுகிறேன். அவள் போய்விட்டாள். 2 நாட்களில் வேலையையும் ராஜினாமா செய்துவிட்டு
சில மாதங்களில் ஓர் ஆப்பிரிக்கனிடம் அடைக்கலம் புகுந்து நிம்மதி தேடி அமெரிக்கா போய்விட்டாள். நினைக்கும்போது தான் செய்தது ஈனமான செயல் என்று சுப்பிரமணியத்துக்கு உரைத்தது. வாழ்க்கையில் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டிருந்த அவளிடம் என்ன நியாயத்தை பேசினான்? தன் சுயநலத்துக்கு அம்மாவை ஒரு சாக்காக காட்டி அவளை விட்டெறிந்தது எவ்வளவு சின்னத்தனம்! அவள் கண்களில் தெரிந்த கனவு இமையோரத்தில் எப்படி குமிழாக வெடித்து சிதறி கரைந்தது! ஏண்டா சுப்புனி, மலைச்சு போய் உட்கார்ந்துட்டியே, காஃபி குடிக்கிறையா? சாப்பாடு ஆச்சா? ரமணனின் அம்மா குரல் அவனை இந்த உலகுக்கு இழுத்தது. காஃபி கொடுங்கோ. டிரான்சிஸ்டரில் அலைன்மெண்ட் போயிருக்கிறது. ஐஎஃப்டியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நிமிட வேலைதான் பாக்கி. ரமணன் கம்பிகளை ஒட்டினான். நீ ரேடியோ இன்ஜினியரிங்கை பற்றி போரடிக்க ஆரம்பித்து விடாதே. ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதை சற்று இன்ட்ரெஸ்டிங்காக கழிக்கலாம். ரேணு இதை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதமாகிவிட்டது. இன்றுதான் எனக்கு நேரம் கிடைத்தது. மிக சிறிய ரிப்பேர். முடித்து கொடுக்காவிட்டால் அம்மா வெளியே நகர விடமாட்டாள். ரமணன் ஒயர்களை இழுத்து முடுக்கினான். ஒரு தட்டில் 2 டமரா டம்ளர்களுடன் நுழைந்த ரமணனின் தாய், அவன் எப்ப பார்த்தாலும் வெளியூருக்கு டூர் போய் விடுகிறான். இவள் தனியாக கடைக்கு இதற்காக போக வேண்டாம் என்று நான் தான் அதை ரமணனிடம் வாங்கி கொடுத்தேன். அவள் புருஷன் ஒரு முசுடு. ஊரில் இருக்கும் 4-5 நாளிலும் ஏதாவது கத்திக்கொண்டே இருக்குமே தவிர உருப்படியாக ஒரு உதவியும் செய்ய மாட்டான். ஆமாம், அவள் வெளியில் போகாமல் தான் இருக்கிறாளாக்கும். இந்த அம்மாவுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ் பண்ணுவது பிடிக்காது. ரமணன் முணுமுணுத்தான். சுப்பிரமணியத்தின் எண்ணங்கள் ரேணுவையும் அவள் கணவனையும் சுற்றி சுற்றி வந்தன. அப்படியானால் ரேணு சந்தோஷமாக இல்லையா? கணவன் மனைவி என்கிற பந்தத்தை காப்பாற்ற வேஷம் போட்டுக்கொண்டு பாரத பண்பாட்டை காத்து வருகிறாளா? திருமணம் என்பது பரஸ்பரமான கட்டாய தியாகங்கள் தாம் என்றாலும் ஒருவரை முற்றிலும் அழித்து கொண்டு பிறருக்காக வாழ்வது தேவைதானா? ஒரு வினாடியே பார்த்து ரேணுவை பற்றி இவ்வளவு தூரம் அலட்டிக் கொள்வது அவனுக்கே விசித்திரமாக இருந்தது. ரேணுவால் தன் உணர்ச்சிகள் இவ்வளவு நாள் கழித்து தாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இவனுக்கே தெரியாமல் மாயாவின் நிழலை மனதில் மத்திரப்படுத்தி பூசித்து வந்திருக்கிறானா? இல்லையென்றால் அவளது சோகம் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இத்தனை மைல்கள் தாண்டி அவன் முன்னே கம்பீரமாக வந்து நிற்குமா? ரமணனின் தாய் கூறியதெல்லாம் தவறாக கூட இருக்கலாம். ரேணு சந்தோஷமாக இல்லை என்று நம்புவதில் ஏதோ ஒரு நிம்மதி தனக்கு கிடைப்பதாக கூட தோன்றியது சுப்பிரமணியத்துக்கு. ஏண்டா சுப்பினி, ஊர்ல இருந்து கடுதாசு வந்ததா? அம்மா உடம்பு எப்படி இருக்கா? உனக்கு ஏதாவது பெண் பார்த்திருக்காளா? ஷாலை இழுத்து போர்த்திய வண்ணம் உட்கார்ந்த ரமணனின் தாயின் கேள்விகள் வழக்கமான திசையில் இறங்கின. வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சீக்கிரம் சுதந்திரத்தை பறிகொடுக்க வேண்டாம் என்று பார்க்கிறேன். உன்னுடைய ஹாஸ்யமெல்லாம் தவறான ஆளிடம் வியர்த்தமாகிக் கொண்டிருக்கிறது. ரமணனின் கவனம் டிரான்சிஸ்டரிலேயே இருந்தது. இன்னும் எத்தனை நாள் சுப்புனி இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க போற? காலா காலத்துல அது நடந்தாத்தான் அழகு. எனக்கு சமைத்து போடுவதற்கு ஒரு கடுவாலி பையனை ஏற்பாடு செய்வதாக இருக்கிறேன். நம்ம ஊர் சமையல் எல்லாம் அந்த பையன்களுக்கு வராது. நீ பேசாம ஒரு கால் கட்டை போட்டுண்டு அழகா குடியும் குடித்தனமுமா இரு. ஓரொரு நாட்களில் ஓரொரு பெண்கள் சுப்பிரமணியத்தை கவர்ந்திருக்கிறார்கள். தன் மனைவி அவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்திருக்கிறான். சமைத்து போட ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள் என்று கூறுவது தப்பா? சாப்பாட்டிற்குத்தானே ஒவ்வொரு விதமாக பாடுபடுகிறோம். மனிதனுடைய அத்தியாவசியமான தேவையை திருப்தியுடன் பூர்த்தி செய்வது சாமானியமான காரியமா? அந்த தலைமுறையினருக்கு இருந்த விவேகம் இன்றைய பெண்களுக்கு இல்லையே. தட்டிலே கேக் வைத்திருக்கிறேன். ரேணு வீட்டில் செய்தாளாம், கொண்டு வந்து கொடுத்தாள். 2 பேரும் சாப்பிடுங்கோ. ரமணனின் அம்மா சென்று விட்டாள். ரேணு கேக் செய்தாளா? MA பிலாசபிக்கு கேக் செய்யவும் தெரியுமா? தன் நினைவு ரேணுவையே சுற்றி சுற்றி வருவது சுப்பிரமணியத்துக்கு விசித்திரமாக இருந்தது. மாயா JNUவின் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் குரூப்பில் ஏதோ கதை பண்ணினாள். அவள் வித்தியாசமானவள், வித்தியாசமாக இருப்பதில் பெருமைப்பட்டவள். ஒருவேளை அவள் இஷ்டப்படி அவளை திருமணம் செய்து கொண்டிருந்தாள் இன்று ரமணன் வீட்டு சோஃபா கம்பெட்டில் உட்கார்ந்து ரேணுவை பற்றி கனவு காண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஆனால் கனவுகள் கனவுகளாகவே இருப்பதில் தனி சுகம் உண்டு. அவையே நிஜங்களாக மாறும்போது
முற்றிலும் மாறுபட்டவையாகி சாதாரண யதார்த்தங்களாகி விடுகின்றன. மாயா முதல் கனவு. ஒருவேளை அதன் தொடர்ச்சியாக ரேணு ஏற்பட்டிருக்கிறாளோ? ஒரு கப் காஃபி குடிக்க கிரீன் பார்க்கில் இருந்து கரோல் பார்க் வந்து முழு ஞாயிற்றுக்கிழமையும் ஓட்டி விடுவேனோ என்ற பயமாக இருக்கிறது ரமணி. இல்லாவிட்டால் அதைவிட சிறப்பாக வேறு என்ன பண்ணி இருப்பாய்? தலையை மட்டும் சற்றே தூக்கிய ரமணி கேட்டான். ரவீந்திர பவனில் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போயிருப்பேன். இன்டர்நேஷனல் சென்டரில் மஷ்ரூம் டோஸ்டும் ஒரு பீரும் சாப்பிட்டிருப்பேன். கபூர் சலூனில் முடி வெட்டி கொண்டிருப்பேன். கட்டாயம் உன்னுடைய வறட்சியான ரேடியோ கம்பிகளை விட மேற்சொன்ன எல்லாமே இனிமையானவை, உபயோகமானவை. வாடாமணி, வெளியில போகலாம். இன்று தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் மல்லிகா வருகிறாள். நானும் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். ரமணி எழுந்து சோம்பல் முறைத்தான். மல்லிகா ரமணியின் மாமா பெண். இன்று மனைவி ஜரிகை புடவையிலும் தங்க நகைகளிலும் தமிழ் சினிமாவிலும் திருப்தி அடையும் பிரஜை. வெளிப்படையாக சந்தோஷப்பட்டு விட்டாள். சாதாரணமானவள் என்று நினைத்து விடுவார்களோ என்று பயந்து சதா முணுமுணுத்து கொண்டிருப்பவள். பிளேட்டோவையும் ஃப்ராய்டையும் சாத்ரேயையும் கரைத்து குடித்திருக்கும் ரமணியிடம் யதார்த்தங்களை எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருப்பவள். கூடவே சுப்பிரமணியத்துக்கு சுதாவின் நினைவும் வந்தது. சுதா மணியின் அத்தை பெண். தலையை இறுக்கி பின்னி பூ வைத்து கொண்டு மூக்குத்தி பளபளப்புடன் சிரித்து கொண்டிருக்கும் சுதா. பட்டணத்து நாகரிகங்களுடன் சற்றும் ஒட்டாமல் இன்னும் சாணி போட்டு எச்சலிடும் அவளை தனக்கு மனைவியாக நினைத்து கூட அவனால் பார்க்க முடியவில்லை. கும்பகோணம் பாணாதுரை ஸ்கூலில் படித்து அங்கேயே ஆசார பாட்டியுடன் இருக்கும் அவள் அசோகா ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரியா இருக்க முடியும்? அம்மா வாரம் தவறாமல் எழுதுகிறாள். சுதா உனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். சீக்கிரம் லீவில் ஊருக்கு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். அவனால் முடியுமா? மாட்டேன் என்று தீர்மானமாக சொல்லவும் யோசனையாக இருந்தது. அப்பாவின் மூச்சு இழுத்து கொண்டிருந்த போது சுதாவின் கையையும் மணியின் கையையும் பிடித்து ஒட்டு போட்டு தம் இஷ்டத்தை கூறினாராம். அப்போது மணிக்கு வயது 6. அவரது கடைசி ஆசையை நிறைவேற்றுவதையே தன் வாழ்வின் லட்சியமாக போற்றி பாதுகாத்து வரும் அம்மா இந்த மறுப்பை ஏற்பாளா, தாங்குவாளா? அவள் ஓர் இதய நோயாளி. அம்மாவிடமிருந்து 2 நாட்களுக்கு முன்பு வந்த கடிதம் அநேகமாக மிரட்டலாகவே இருந்தது. நீ இதை தந்தி போல் பாவித்து உடனே புறப்பட்டு வா. இந்த முறையும் பதில் போடாவிட்டால் என் பிராணன் போய்விடும். கண் நிறைய மையை அப்பிக்கொண்டு போர்த்திய புடவை விலகாமல் கதவிடுக்கில் இருந்து எட்டி பார்க்கும் சுதா. ஃப்ராய்டை படிப்பதே பாவம் என்று தீர்மானமாக நம்பும் சுதா. முடியவே முடியாது. அம்மாவுக்கு எப்படி எழுதுவது? ஒருவேளை ஹார்ட் பேஷண்ட் என்கிற அடைமொழியையே தன் இஷ்டமான முடிவுகளை காரியங்களாக நிகழ்த்தி கொள்ள கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாளோ? மாயாவை இழந்தாகிவிட்டது. சுதாவை திருமணம் செய்து கொள்வது அடுத்த மாபெரும் இழப்பு. இந்த தவறு மட்டும் நேர விடமாட்டேன். டேய் மணி, தூங்க ஆரம்பித்து விட்டாயா? புறப்படு. உன் ஆசையை நான் நாசம் பண்ண விரும்பவில்லை. ஸ்டேஷனுக்கு போவதற்கு முன்பு இன்டர்நேஷனல் சென்டரில் ஒரு பீர் சாப்பிட்டு விட்டு போகலாம். எழுந்த ரமணி அவன் தோளை தட்டினான். நீயுமாடா ரமணி சாப்பிட போற? மணியின் குரலில் ஏக ஆச்சரியம். இல்லை, காஃபி, புன்னகைத்தான் அவன். அந்த தவறை செய்ய மாட்டான். ரயிலில் இருந்தே சந்தேகத்துடன் இறங்கி ஸ்டேஷன் என்பதையும் மறந்து, என்ன குடிச்சிட்டு வந்தேளா என்று சப்தம் போடுவாள். இந்த பெண்களே மோப்பம் பார்க்கத்தான் படைக்கப்பட்டவர்களோ என்று சிந்திக்க தூண்டும் சுபாவம். குழந்தைத்தனமான வெகுளித்தனம் ஒருபுறம், சீறி மிரட்டும் அகங்காரம் மற்றொரு புறம். இரண்டும் சேர்ந்து ஒன்றின் அருகில் ஒன்றாக இருக்க முயற்சி செய்யும் போராட்டம்தான் வாழ்க்கையோ? அந்த குறுகலான மாடிப்படியில் நின்று கொண்டு கதவை பூட்டினான் ரமணி. கீழே ரேணு வீட்டு புல் தரையில் நிலக்கரி கூடை நாற்காலியில் இருந்தான். அருகில் 2 பெண்கள். ஒருத்தி முகத்தில் அடிக்கும் உதட்டு சாயத்துடன் சல்வார் கமீஸில் இருந்தாள். மற்ற பக்கம் தைரியமான பனியனுடன் அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்த டில்லிவாசி. ஐயே ஐயே! ரமணியை கண்டதும் கைகளை நீட்டிக்கொண்டே வந்தான். அவன் பல் வரிசை இரவு நேரத்தில் கரிய மேகத்தில் தோன்றும் மின்னலைப் போல இருந்தது. நாங்கள் வெளியில் போய்கொண்டிருக்கிறோம். இவர் என் ஃப்ரெண்ட் சுப்பிரமணியம். இன்டர்நேஷனல் காப்பர் ஒர்க்ஸில் செக்ரட்டரியாக இருக்கிறான். தனக்கு உத்தியோக உயர்வு கொடுத்த ரமணியை மணி நன்றியுடன் நோக்கினான். இவர் கோபால், நிலக்கரி தொழிற்சாலையின் டைரக்டர். ரமணியை நாற்காலிக்கு இழுத்து சென்றார் கோபால்.
மீட் ராஷ்மி, நல்ல கதக் டான்சர். நேற்று கூட ஐஐசியில் இவள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஒரு தட்டா மாலையுடன் வேகமாக கதக் பாணியில் கையை நீட்டிக்கொண்டு ஆவேசமாக குலுக்க வந்த அவளைக் கண்டு மிரண்ட சுப்பிரமணியம் பின்னால் ஓரடி நகர்ந்தான். இவள் கவிதா, வியாசபத்ரா நிலக்கரி தொழிற்சாலை எம்டியின் ஒரே பெண். மிராண்டா ஹவுஸில் படிக்கிறாள். அவள் தோளில் தட்டினான் கோபால். ஹாய். நல்ல வேளையாக அவள் எழுந்திருக்கவில்லை. கேர் ஃபார் பீர்? வட்ட மேஜையில் இருந்த உயர பாட்டிலை எடுத்தான். இல்லை, ஸ்டேஷனுக்கு போக வேண்டும். ரமணியின் குரலில் அவசரம். இவர்கள் யாரென்று கூறவே இல்லையே அங்கிள். சொத்த தமிழிலேயே பேசிய பனியன் ஏதோ ஹாஸ்யத்தை கண்டது போல சிரித்தது. இவர் ரமணி, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நெய்பர். இவர் சுப்பிரமணியம், இன்டர்நேஷனல் கோல்ஸின் செக்ரட்டரி. உலகம் முழுவதும் வெறும் நிலக்கரி தொழிற்சாலைகளாக கற்பனை செய்திருக்கும் கோபாலின் வெகுளித்தனம் ஆச்சரியமாக இருந்தது. தன் உத்தியோகத்தை கூறி அவன் கற்பனையை துண்டிக்க மணி முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை. கையில் இருந்த ஒரு மேல்நாட்டு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து கோபால் இரு பெண்களிடமும் நீட்டினான். பனியன் எடுத்துக்கொண்டு அலட்சியமாக பற்ற வைத்து புகையை உறிஞ்சியது. டில்லிக்கு வந்த தென்னிந்திய கூட்டமே சீரழிந்து கொண்டிருப்பதை போன்ற ஒரு விகாரமான கற்பனை சுப்பிரமணியத்துக்கு தோன்றியது. அழகாய் புடவை கட்டிக்கொண்டு நெற்றியில் பொட்டு வைத்து அடக்கத்திலேயே மதிப்பை தேடிக்கொள்ள வேண்டிய தென்னிந்திய பெண்கள் இந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தின் மயக்கத்தில் தன் உடைமைகளை போற்றி பாதுகாக்க வேண்டிய உடைமைகளை வீசி எறிந்துவிட்டு கூடை நாற்காலியில் இரண்டாந்தர ஆணின் தோளில் கை போட்டுக்கொண்டு புகைப்பிடிக்கும் நிலை வந்துவிட்டதென்றால் இந்தியா எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? பாரத பண்பாட்டின் சின்னம் புகையா, விஸ்கியா? உங்களுக்கு போன் வந்திருக்கிறது. கதவில் இருந்து வந்த குரலை அடையாளம் கண்டதும் சுப்பிரமணியத்தின் மனம் குதூகலித்தது. நின்று கொண்டிருந்த ரேணுவின் முகத்தில் வெறுப்பு வெளிப்பட்டது போல் தோன்றியது. நீ இங்கு எதற்கு வந்தாய் என்பது போன்ற முகபாவத்துடன் கோபால் வேகமாக உள்ளே சென்றான். போகலாமா ரமணி? இந்த மூவரது கம்பெனியில் பகல் பொழுதை கழிக்க அசாத்திய பொறுமை வேண்டும் என்று தோன்றியது. இன்னொரு நாள் சாவகாசமாக வர வேண்டும். உள்ளிருந்து வந்த கோபால், ராஷ்மியின் டான்ஸ் 8ஆம் தேதி ஐபாக்ஸ் ஹாலில் இருக்கிறது. டிக்கெட் அனுப்புகிறேன். நிச்சயம் வரமாட்டேன். மனதில் நினைத்து கொண்ட மணி நகர்ந்தான். தெருவை கடக்கும் வரை ரமணியும் பேசவில்லை. நீ இந்த குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறாய் மணி? படித்த அழகான பெண்டாட்டி உள்ள இருக்க இரு சராசரி பெண்களுடன் கூடை நாற்காலியில் பகலில் விஸ்கி குடிக்கும் கோபாலின் போக்கு விசித்திரமாக இருக்கிறது. வாரத்தில் 5 நாட்கள் வெளியூர் போய்விடுகிறான். பாக்கி நாட்களில் ஏதாவது கூத்து, பகலில் இரவில் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி, செயற்கை வாழ்வு வாழும் மனிதன். இதில் ஓர் ஆச்சரியம் என்னவென்றால் அவன் மனைவி இது போன்ற கேளிக்கைகளில் கலந்து கொண்டு நான் பார்த்ததே இல்லை. இரவு பார்ட்டிகளின் போது அவள் அநேகமாக வெளியில் போய்விடுவாள். எம்ஏ பிலாசபி தான். ஒருவேளை அவள் வாழ்வின் பிலசாலிக் ஆட்டிடியூடுக்கு துணை புரிகிறதோ? அவளை அம்மா மிகவும் புகழ்வாள், பரிதாபப்படுவாள், ஜோடி பொருத்தத்தை பார்த்து தினமும் வருத்தப்படுவாள். டெல்லி கல்லூரிகளில் படிக்கும் தமிழ் பெண்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது ரமணி. இப்படி பகல் வேளையில் சிகரெட் குடித்து கொண்டு யாரோ ஒரு தடியனுடன் வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்கும் இப்பெண்களின் அப்பா அம்மாக்களுக்கு இவர்களது சீரழிவு புரிந்திருக்கிறதா? அல்லது ஒன்றும் செய்ய முடியாமல் அதற்கு தன்னை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உன் அனுதாபம் இந்த பெண்களுக்கா அல்லது அவர்களது பெற்றோருக்கா மணி? நான் பரிதாபப்படுவது போல கோபாலை பார்த்தேன். ஏன்? நிதானமாக கேட்டான். நான் பரிதாபப்படுவது கோபாலை பார்த்துத்தான். ஏன்? நிதானமாக கேட்டான். தன்னிடம் இருக்கும் ஏதோ ஒரு பெரிய வீக்னஸை மறைக்கத்தான் அவன் இப்படி குடிக்கிறான். பெண்களிடம் பழக முயற்சி செய்கிறான் என்று தோன்றுகிறது. சிறு பெண்களிடம் அவனுக்குள்ள ஈடுபாடு இயற்கையாக தோன்றவில்லை. இயற்கை இழைத்த அநீதிக்கு பரிகாரம் தேடுவது போல தோன்றுகிறது. இவனது இழப்பு மனைவியிடம் ஆற்றா மாட்டாமையாக, வெறுப்பாக, ஆத்திரமாக வெளிப்படுகிறது. போடா, நீயும் உன் மனோ தத்துவமும். அவன் ஒரு சராசரி ஆண். அதிகமாக படித்த அழகுள்ள பெண்டாட்டியிடம் செக்யூராக ஃபீல் பண்ண முடியாத தாழ்வு மனப்பான்மையால் திண்டாடும் ஜீவன். அவனது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கரி தொழிற்சாலைகள் எல்லாம் எஸ்கேபிசங்கள். அவன் கூறியதை சற்றும் காது கொடுத்து கேட்காத சுப்பிரமணியம் சிந்தனையுடன் நடந்தான். ஞாயிற்றுக்கிழமை ஐபாக்ஸ் ஹாலில் ஸ்பாஸ்டிக் குழந்தைகளது பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு சென்றான் சுப்பிரமணியம். வரிசையான விதவிதமான வண்ண கலவைகள்
குறைபாடு உள்ள குழந்தைகள் வரைந்தது என்பதை நம்ப முடியாத அளவில் அற்புதமாக இருந்தன. பார்த்து கொண்டே வந்த சுப்பிரமணியத்தின் பொட்டில் பட்டென அடுத்த அதிர்ச்சி. சூன்யம் என்கிற படத்தில் ஒன்று நின்று கொண்டிருந்தாள் ரேணு. சூன்யம் என்கிற படத்தில் ஒன்றை நின்று கொண்டிருந்தாள் ரேணு. சூன்யத்தை உணர்ந்திருக்கும் அவளை அந்த படம் கவர்ந்ததில் வியப்பேதுமில்லை. குழந்தையின் குறையின் விளைவாக வந்துள்ள கோணல்களே படத்தின் பூரணத்துவத்துக்கு காரணமாக இருக்கின்றன என்பது என் அபிப்பிராயம். குறைபாடுகளே இல்லாத சாதாரண குழந்தையால் இந்த சூனியத்தை உணரவோ வெளிப்படுத்தவோ முடியாது என்று நினைக்கிறேன். மாயாவும் இப்படித்தான் ஆணித்தரமாக பேசுவாள். அப்போதுதான் அவள் அலைடு ப்ராடக்ட்ஸில் சேர்ந்து 2ஆம் மாதம் தொழிற்சாலையில் வேலை செய்த முருகன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான். ஒரே பரபரப்பு. இளம் மனைவி கை நெடுக கடன், எங்கும் சூ சூக்கள். மாயா வழக்கம் போல் ஒட்டியும் ஒட்டாமலும் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நாக்கு வெளியே தொங்கிய நிலையில் முருகன் கயிற்றில் இருந்து ஊசலாடிய காட்சி அவளை தாக்கியதாகவே தெரியவில்லை. இந்த ஒரு கொலை மட்டும் உங்களை இப்படி பாதிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது மணி. என்ன சொல்கிறாய்? தினம் தினம் நம்முள்ளே எவ்வளவு கொலைகள் நிகழ்கின்றன. நம் பெரிய பெரிய லட்சியங்களை சின்ன சின்ன காரியங்களுக்காக விட்டு கொடுக்கிறோம். கலை எழுச்சிகளை நம்முடன் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரது கொள்கைகளுக்காக மடிய வைக்கிறோம். போற்றி பாதுகாக்க வேண்டிய தனித்தன்மையை, தான் என்கிற பெருமையை நிமிட நேரத்தில் குழி தோண்டி கண் முன்னே புதைக்கிறோம். இத்தற்கொலைகள் எல்லாம் நிகழ்ந்த பின்னும் வெட்கத்தை விட்டு நடைப்பிணமாக அலைகிறோம். பிரம்மாண்டமான இந்த கொலைகளே நம்மை ஆட்டி வைக்காத போது கேவலம் முருகனது முடிவா அசைக்கப் போகிறது? தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாள். நீங்கள் எங்கே போக வேண்டும்? நான் டிராப் பண்ணுகிறேன். ரேணுவின் அருகாமை அப்போதுதான் அவனுக்கு உரைத்தது. எவ்வளவு மென்மையான கன்னங்கள். அவள் கண்களுக்கு பேசும் சக்தி இருந்தது. தென்னிந்திய பெண்களுக்கே உரித்தான அழகான வசீகரிக்கும் கண்கள். நானும் ரமணன் வீட்டுக்குத்தான் புறப்பட்டேன். ஏன் இந்த பொய்யை சொன்னோம் என்று மணிக்கு புரியவில்லை. காரியம் சுலபமாக முடிந்துவிட்டது. ஏறிக்கொள்ளுங்கள். அவள் முன்புற கதவை திறந்து விட்டாள். இந்த காலத்து குழந்தைகளுக்கு திறமை நிச்சயம் எல்லையில்லாமல் தான் இருக்கிறது. திரும்பி கதவை சாத்தி கொண்டே கூறினான். எனக்கென்னவோ அது பெரிய உண்மையாக தோன்றவில்லை. குழந்தைகள் எல்லா காலங்களிலும் திறமையாகத்தான் இருந்தனர். ஆனால் போன தலைமுறையில் அதை வெளிக்கொணர யாரும் முயற்சி செய்யவில்லை. பெற்றோர் கன்சர்வேட்டிவாக இருந்தனர். இப்பொழுது ஊக்குவிக்கின்றனர். இதுதான் வித்தியாசம். தன் எண்ணங்கள் எதையும் மாற்றிக்கொள்ள தயாரானவளாக ரேணு தோன்றவில்லை. உங்களுக்கு பெயிண்டிங்கில் ஈடுபாடு உண்டா? ஏன் இப்படி தடுமாறுகிறோம் என்று மணிக்கு புரியவில்லை. ஏதோ சுமாராக பண்ணுவேன். பொழுது போவதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. பிறகு ரேணு பேசவில்லை. கார் பூசா ரோடு சந்திப்பில் வழுக்கி கொண்டு சென்றது. ஸ்டீரிங்கில் இருந்த கைகளின் அசைவை தவிர அவளிடம் வேறு எந்த விதமான சலனமும் இல்லை. 2ஆம் சந்திப்பிலேயே சற்று அதிகமாக அவளிடம் பேசிவிட்டோமோ என்று தோன்றியது மணிக்கு. உங்கள் ஆபீஸ் எங்கே இருக்கிறது? அவள் வேண்டுமென்றே பேச்சை மாற்றுவதாகப்பட்டது. பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட். ICWவில் எந்த பிரிவில் இருக்கிறீர்கள்? கம்ப்யூட்டர் டிவிஷன். LLMக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? குவாலிஃபிகேஷன் அவளுக்கு தெரிந்திருந்தது. அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் உள்ள சம்பந்தம்தான். இன்ஃபேக்ட் நம் படிப்புக்கும் பார்க்கும் வேலைக்கும் ஒட்ட சம்பந்தமே இல்லாதிருந்தால்தான் நாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் என்று அர்த்தம். அவளும் அவனுடன் சேர்ந்து சிரித்தாள். குலுக்கலுடன் கார் நின்றதும் தான் வீடு வந்துவிட்டது. மணிக்கு உரைத்தது. உள்ளே வந்துவிட்டு போகலாமே. தயங்கினான். உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. ரமணி வீட்டில் எல்லோரும் சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள். அங்கிருந்து மோதி பார்க்கில் நண்பர் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு சாயங்காலம்தான் வருவார்கள். சிரித்து கொண்டே கை பையை திறந்து சாவியை எடுத்தாள். இதை முன்பே சொல்லியிருந்தால் நான் பஸ் பிடித்த இந்நேரம் கிரீன் பார்க் போயிருப்பேனே. உள்ளே வர இஷ்டமில்லையானால் நான் கட்டாயப்படுத்தவில்லை. திரும்ப டிராப் பண்ணி விடுகிறேன். பதில் பேசாது மணி உள்ளே நுழைந்தான். வீடு மிக ஒழுங்காக இருந்தது. செருப்பை போட்டு கொண்டு நடந்தால் அழுக்காகி விடுமோ என்று பயப்பட வைக்கும் சுத்தம். மாடியும் கீழும் ஒரே மாதிரி அமைப்புதான். ஆனால் ரமணி வீட்டில் நுழையும் போதே கண்களில் படுவது பழைய தினசரி தாள்கள், மடிக்கப்படாத துணி மூட்டைகள், நடுக்கூடத்தில் கட்டிய கொடியில் இருந்து தொங்கும் காயாத புடவை வேஷ்டிகள். வீடு மிக சிறிதாகவும் வசதி குறைவாகவும் தோற்றமளிக்கும். இதே வீடு இவ்வளவு பரப்பளவு உடையதா என்ற பிரமிப்பாக இருந்தது. வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரில் பெரிய பெரிய பெயிண்டிங்குகள், பாடி துணிகள்,
தரையில் மேஜையில் சிறிய பெரிய பித்தளை பூஜாடிகள், உண்மையான உயிருள்ள பூக்கள். பெரிய அளவில் 2 மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த காட்சி கிராமப்புற சூழ்நிலையில் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. நீங்கள் பெயிண்ட் பண்ணியதா? மணி சுட்டி காட்டினான். இந்த அளவுக்கு இன்னும் என் சித்திரங்கள் முன்னேற்றம் அடையவில்லை. என் அறையை தாண்டி அவை நகராது. நான் பார்க்கலாமா? தாராளமாக. வலப்புறம் இருந்த சிறிய அறைக்குள் நுழைந்தாள். பின்னால் மணியும் நகர்ந்தான். அறை வாயிலில் நீல நிற படம் ஒன்று ஊசலாடியது. பெரிய மயில் தோகை, கீழே மயில் கண்கள், பக்கங்களில் அபயஹஸ்தம், சுற்றி சங்கு சக்கரங்கள். கிருஷ்ணா என்று பக்கவாட்டில் எழுதியிருந்தது. மயில் தோகையை கையில் எடுத்து விடலாம் போன்ற மயக்கம். 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் இருக்கிறது, பிரமிப்புடன் கூறினான் மணி. இதுதான் என் லேட்டஸ்ட் படம். அவள் குரலில் பெருமை கொப்பளித்தது. இவ்வளவு திறமையும் இந்த அறைக்குள் பூட்டி வைத்திருப்பதன் காரணம் சுப்பிரமணியத்துக்கு புரியவில்லை. இப்புதிரில் தான் அவள் வாழ்க்கையின் முடிச்சு ஒளிந்திருக்கிறதோ? இவ்வளவு அற்புதமான படம் நடுக்கூடத்தில் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அவருக்கு பெயிண்டிங்கில் அத்தனை ஈடுபாடு இல்லை. படத்தை மாட்டியபடி ரேணு கூறினாள். ஒரு சித்திரத்தை வாசலறையில் பார்த்ததாக நினைவு. தான் அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டது சட்டென்று மணிக்கு உரைத்தது. மாடர்ன் ஆர்ட்டில் அவருக்கு நாட்டம் இல்லை. எனக்கு அது ஒன்றுதான் ஓரளவுக்கு முடிகிறது. அதனால் நாங்கள் இருவரும் அத்துறையில் மீட் பண்ண முடியாமல் போய்விட்டது. அவள் குரலில் ஆதங்கத்தை விட விரக்திதான் ஓங்கி இருப்பதாகப்பட்டது. உங்களுடைய எஸ்கேபிசத்தின் விளைவே இவ்வளவு அருமையான சித்திரமாக இருந்தால், உண்மையான ஆனந்தத்துடன் வரைந்திருந்தால் உங்களுடைய எஸ்கேபிசத்தின் விளைவே இவ்வளவு அருமையான சித்திரமாக இருந்தால், உண்மையான ஆனந்தத்துடன் வரைந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆனந்தத்தின் விளைவே அபாரமான கற்பனையாக இருக்க முடியும் என்பதை நான் நம்புவதே இல்லை. எனக்கு ஷெல்லி பிலாசபி தான் பிடிக்கும். உங்களுக்கு லிட்ரேச்சரிலும் ஆர்வம் உண்டா? இருக்கக்கூடாதா? எங்க அப்பா இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அதனால் நான் படித்து தெரிந்து கொண்டதை விட கேட்டு அனுபவித்ததுதான் அதிகம் என்று சொல்வேன். அவருடன் மில்டனையும் ஷேக்ஸ்பியரையும் வைத்து கொண்டு சாப்பிடக்கூட மறந்த நாட்கள் உண்டு. குட் ஓல்டு டேஸ். கண்கள் கலங்கியதாக தோன்றியது. லிட்ரேச்சர் படிப்பதற்கு காலம் தடையாக இருக்க முடியாதே. நீங்கள் இப்போதும் நிறைய படிக்கலாமே. அவள் சற்று நேரம் மௌனத்துக்கு பின், இல்லை, என் கணவருக்கு அதில் ஆர்வம் இல்லை. புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு நாள் முழுவதும் சொப்பன உலகில் சஞ்சரிப்பதை விட கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸை வளர்த்து கொள்வது விவேகமானது, உபயோகமானது என்பது அவரது ஆணித்தரமான அபிப்பிராயம். முன்போல் ஆர்வத்துடன் இப்போது படிக்க முடிவதில்லை. பழைய பேப்பர்காரனிடம் போட்டது போக என்னிடம் எஞ்சியவை இவை. எதிர் ஷெல்ஃபில் புத்தகங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ராமானுஜர், கார்ல் மார்க்ஸ், ஃப்ராய்ட், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், குருதி புனல் ஒரு வரிசையில் இருந்தன. இங்கிலீஷ், தமிழ் தத்துவம், நாவல் எல்லாம் கலந்து வைத்திருக்கிறீர்களே. இந்த எல்லா புத்தகங்களிலும் ஓர் ஒற்றுமை எனக்கு புலப்பட்டது. வரிசைப்படுத்தினேன். வாசலில் கார் ஹாரன் கேட்டது. சுப்பிரமணியம் திரும்பி பார்த்தான். இல்லை, அவர் கார் இல்லை. அவர் பெங்களூர் போயிருக்கிறார். புதன்கிழமைதான் வருவார். வெம்மையாக சந்தோஷம் தன்னுள் பரவியதை சுப்பிரமணியத்தால் உணர முடிந்தது. திருமணமான ஒருத்தியின் வீட்டில் அவள் கணவன் இல்லாத போது வந்து உட்கார்ந்து கொண்டு அவன் இல்லாமைக்காக சந்தோஷிப்பது தப்பு என்று உடனே அறிவு இடித்தது. மூலையில் புலி தோலின் மேல் ஒரு தம்பூரா சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு சங்கீதமும் வருமா? சுமாராக 13 வருடங்கள் கற்றுக்கொண்டேன். பிறகு நான் சங்கீதத்தை விட்டேனா அல்லது என்னை அது விட்டதா புரியவில்லை. இட் டைட் எ நேச்சுரல் டெத். 13 வருட அபியாசத்துக்கு பின் வந்த சாவு இயற்கையாக இருக்க முடியாது. அவருக்கு கர்நாடக சங்கீதம் என்றால் அலர்ஜி. எனக்கு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் பிடிக்கும். ஆனால் பாண்டித்யம் கிடையாது. எந்த ஒரு கலையும் ரசிப்பவர் இல்லாத போது மடிய வேண்டியது தானே. எதற்கெடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது என்று காரணம் காட்டி விடுகிறீர்கள். அவரே உங்களுக்கு ஒரு அப்செஷன் ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. இருக்கலாம். ஒரு எல்லைக்கு பிறகு வாழ்க்கையில் எல்லாமே அப்செஷன் ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு நேரத்தில் ஓரொரு விதமான நடிப்புகள், வேஷங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைந்த கலை உணர்வுகளை தேவையற்ற கொள்கைகளின் கலப்படமாக்கி பிறகு அச்சேர்க்கைகளை வடிகட்ட முற்பட்டு வாழ்வின் இறுதி அத்தியாயத்தில் அசுத்தங்களே வடிகட்டியை அடைத்து கொண்டு
இந்த ஃபில்டரிங்கினால் என்ன அச்சீவ் பண்ணுகிறோம்? மணி கோபாலையும் ரேணுவையும் சேர்த்து நினைத்து பார்த்தான். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 4 பேர் மத்தியில் பெண்டாட்டியாக்கி கொண்ட காரணத்துக்காக வாழ்க்கை முழுவதும் ஒருவருக்காக ஒருவர் பிறந்திருப்பதாக வேஷம் போட முடியுமா? உடன் பிறந்தே கொல்லும் வியாதிதான் ஒருவேளை கணவர் என்கிற பந்தமோ? MA படித்துவிட்டு கர்நாடக சங்கீத பாரம்பரியத்தில் மூழ்கி ஓவியத்தில் சிந்தனைகளுக்கு உயிர் ஊட்டி வித்தியாசமாக சிந்திக்கும் இவளுக்கும் நிலக்கரியை தவிர வேறு எதையுமே நினைத்து கூட பார்க்க மறுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள இந்த உடைந்த பாலம் எவ்வளவு நாட்களுக்கு பாரத பண்பாட்டை தாக்கு பிடிக்கும்? யூசப் சராயை நின்று நடந்து வீட்டை அடைந்த சுப்பிரமணியம் சாவகாசமாக படி ஏறினான். மேல் மாடி வாயிலில் தயாராக வாயில் பானுடன் வங்காளி கிழவர் நின்று கொண்டிருந்தார். ஆப்கே லியே டெலிகிராம் ஆயா ஹை? கேள்விக்குறியும் விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய துடிப்புமாக இருந்தார். அத்திம்பேர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது, உடனே புறப்பட்டு வா. மாமா தந்தி அடித்திருந்தார். சுதாவின் அப்பா வருடா வருடம் சீரியஸ் ஆகி பிழைத்து கொண்டிருப்பவர். போக வேண்டுமா என்ற மணி ஒரு கணம் யோசித்தான். போகாமல் இருந்துவிட்டு ஏதாவது ஏடா கூடமாகிவிட்டால் தப்பாகி போய்விடும். போகத்தான் வேண்டும். எப்படி போவது? டில்லியில் இருந்து கும்பகோணம் போவதென்பது சொர்க்கத்திற்கு போவதை விட கஷ்டம். ஜிடியில் டிக்கெட் கிடைக்காது, ஆபீஸில் லீவு கிடைக்காது, மதராஸில் இருந்து ரயில் கிடைக்காது. ஒவ்வொரு பிரச்சனையாக சமாளித்து ஒரு வழியாக கும்பகோணம் மண்ணையும் மிதித்து விட்டான் மணி. ஆழ்ந்த பச்சை வண்ண கடைகளின் நடுவே கட்டம் கட்டமாக கம்பிகள், வழுவழுப்பான மரத்தூண்கள், உள்ளே தெரியும் மட்டும் கும் இருட்டு. ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் தூக்கி கட்டிய வேட்டியும் குதப்பிய வெற்றிலையுமாக ஆண்கள், திட்டு திட்டான பவுடருடன் குழந்தைகள், சாவகாசமாக அசை போடும் மாடுகள், கட்டை வண்டிகள், சாணி நாற்றம். பக்தபுரி தெரு மாறவே இல்லை. யாரது, அம்புலு பிள்ளையா? கண்களை இடுக்கிக் கொண்டு திண்ணையில் இருந்து உற்று பார்த்த கிழவர், தா உள்ள யாரு? டில்லி மாப்பிளை வந்தாச்சுன்னு சொல்லு. கைகளை ஊன்றி கொண்டு எழுந்தார். சுப்பிரமணியத்துக்கு ஆத்திரமாக வந்தது. மாப்பிள்ளை ஸ்தானத்தை இந்த கிழத்திடம் யார் கேட்டார்கள்? மாப்பிள்ளையா மாப்பிள்ளை, இவர்தான் தாரை வார்த்தார். பதில் பேசாது நடந்தான். வாடாப்பா மணி, ஏண்டா உடம்பு இப்படி இழைச்சிருக்க? டில்லியில சாப்பாட்டுக்கு வசதி இல்லையா? உடம்பெல்லாம் சாதாரணமா இருக்கியோன்னோ? புடவை தலைப்பில் கையை துடைத்து கொண்டு அம்மா வந்தாள். நாடா கட்டிலில் நடுக்கூடத்தில் அத்திம்பேர் படுத்து கொண்டிருந்தார். ஒரு கிண்ணத்தில் இருந்து கஞ்சியை அவர் வாயில் ஸ்பூனால் விட்டு கொண்டிருந்தாள் சுதா. மாநிறமாக இருந்தாலும் மறுமுறை பார்க்க சொல்லும் வசீகரம். கிராமப்புற சாப்பாட்டுக்கே உரித்தான செழுமையான இளமை. நுனி வரை பின்னி ரோஸ் நூலால் கட்டியிருந்தாள். போர்த்திய புடவையும் குனிந்த தலையுமாக நின்றிருந்த அவளது மூக்கு நுனி அழுத காரணமாகவோ என்னவோ சிவந்திருந்தது. 4 நாள் முன்னாடி ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டது. உனக்கு தந்தி அடிக்க சொல்லிவிட்டு ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து நானும் சுதாவும் தான் தவிட்டு ஒத்தடம் கொடுத்தோம். பாவம் தங்கமான பெண், நன்னா இருக்கணும். அப்புறம் சித்த தேவலை. நேற்று சுவாமிநாத டாக்டர் வந்து பார்த்துவிட்டு கண்டம் தாண்டியாச்சு, பயப்பட ஒண்ணுமில்லைன்னு சொல்லிவிட்டார். நினைவு வரும்போதெல்லாம் சுதாவை பார்ப்பார், உன்னை விசாரிப்பார். நீ கல்லுளி மங்க நாட்டமா? பதில் பேசாம ஊமையா இருக்க? அம்மா உற்று பார்த்தாள். சுப்பிரமணியத்துக்கு அங்கு இருந்த எல்லா ஜனங்களின் மேலும் ஆத்திரமாக வந்தது. டில்லியில் இருந்து தன்னை வரவழைக்க இப்படி ஒரு திட்டம் போட்டு நாடகம் ஆடுகிறார்களோ என்று தோன்றியது. தான் சுதாவை மணப்பது சாத்தியம் இல்லை என்று எல்லோர் எதிரிலும் கூறிவிடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான். அது விவேகம் இல்லை என்று பட்டது. அத்திம்பேர் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தார். சுதா உள்ளே போய்விட்டிருந்தாள். அம்மா நன்றாக குளித்து 3 நாளாச்சு, சில்லுன்னு தண்ணியை விட்டு குளிச்சுட்டு வரேன். தோளில் மாலையாக சுற்றிய டவலுடன் கையில் சோப்பு பெட்டியை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு சென்றான். கொல்லையில் ஒரு பசுவும் கன்றும் கட்டப்பட்டிருந்தன. சற்று தள்ளி சுதா புண்ணாக்கு அரைத்து கொண்டிருந்தாள். மணி வந்தபோது வேகமாக முழங்காலுக்கு கீழே புடவையை இழுத்து விட்டு கொண்டு தேவைக்கு மேல் தலையை குனிந்து குழவையை வேகமாக உருட்டினாள். அத்திம்பேர் கிடக்கிற கிடையை பார்த்தியோன்னோ? இப்ப இல்லாம எப்படா மணி உன் மனசை திறந்து காட்டப் போற? அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு பின் தொடர்ந்த அம்மா கீழ் ஸ்தாயியில் கேட்டாள். கிணற்று ஜகடை பெரியதாக நாதமிட்டது. உன்னுடைய பிடிவாதத்துல தாண்டா அத்திம்பேர் இப்படி ஆகிட்டார். அவன் முகத்தை நோக்கி இரு கைகளையும் விரித்தாள்.
இதை சொல்லி காட்டத்தான் என்னை டில்லியிலிருந்து வரவழைச்சீங்களா? இழுத்த கயிறை பாதியில் நிறுத்திய மணி திருப்பி கேட்டான். ஒரு முடிவை சொல்றேன். ஏதாவது அடாப்பிடியா கேட்டு விட்டேனாடா மணி? கண்ணை துடைத்து கொண்டே மூக்கை புடவையில் சிந்தி உறிஞ்சினாள். அவளது கடைசி அஸ்திரமும் பிரயோகமாகிவிட்டது. என்னப்பா அம்பி, சௌக்கியமா? எப்ப வந்த? அத்திம்பேர் நன்னா எல்லாரையும் கலக்கிட்டார். டில்லியில ரொம்ப குளிரா இருக்குமே. நம்ம கனபாடிகள் பையன் ராமதுரை கூட அங்க லோதி காலனியில தான் இருக்கான். நம்ம ஊர் வைதிகா மாதிரி ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாம ஈர துணியால வயித்த மூடிண்டு கிடக்காம ஏகமா சம்பாதிக்கிறானாம். ஒரு பிளாட் கூட வாங்கிட்டானாம். ஏதோ 1000 2000ன்னு வாடகை வர்றதுன்னு சொல்லிண்டா. கிணற்றடிக்கு வந்த ரங்கநாத ஜோசியர் தண்ணீரை காலில் ஊற்றி கொண்டார். அம்மா உள்ளே மறைந்து விட்டாள். யாரு? நம்ம ராமு வாத்தியாரா? குனிந்து காலில் சோப்பு தேய்த்து கொண்டான். ஆமாமாம், ஸ்பஷ்டமா ஒரு விஷ்ணு சகசரநாமம் சொல்ல வராது. புருஷ சூக்கத்தில் 30 ஸ்ருதி பேசும். அங்க வைதீக சமாஜம் இருக்காமே, அதுல மெம்பர் ஆயிட்டா ரெகுலர் வரும்படி வந்துடுமாம். நல்ல சம்பாத்தியம். ஏண்டாப்பா அம்பி, உனக்கு யாரையாவது தெரியுமோ அங்க? தெரியாது மாமா. நிம்மதியா இங்கே இருப்பதை விட்டுட்டு அந்த பகுளத்தில் எல்லாம் மாட்டாதேயும். அவரது அதிருப்தி முகத்தில் வழிந்தது. அத்திம்பேர் உன்னோட பேசினாரோ? சுதா காத்துருக்கா. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட்டுடு. பஞ்சம் தீர்த்து கொண்ட திருப்தியுடன் நகர்ந்து விட்டார். டில்லியில் அடுத்த புளோரில் கொலை விழுந்தால் கூட தெரியாது. கிராமமே கூட்டு குடும்பமாகி நடக்காத ஒரு திருமணத்துக்கு பத்திரிகை வாசிப்பது ஆச்சரியமாகவும் அசிங்கமாகவும் பட்டது சுப்பிரமணியத்துக்கு. இந்த சூழ்நிலையில் வளர்ந்த சுதாவுடன் குடித்தனம் நடத்த முடியுமா? ரேணுவின் அசாத்தியமான தகுதிகளோ மாயாவின் அறிவோ கூட தேவையில்லை. அதற்காக என்று முற்றிலும் மாறுபட்ட இயக்கத்தில் ஒன்றியுள்ள இவளிடம் இணைவது முடியவே முடியாது. அதனால் நஷ்டம் எனக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் தான். வாழ்க்கையே பெரும் போராட்டமாக டக் ஆஃப் வாராக ரேணுவுக்கு ஆனதைப் போல ஆகிவிடும். வீட்டில் ஏலக்காயும் நெய்யுமாக பண்டிகை வாசனை வந்தது. சுதா பட்டுப்புடவை மாற்றியிருந்தாள். சுதா, தட்டு போடு. சுதா, பாயசம் ஊத்து. அம்மா நொடிக்கு 100 முறை சுதாவை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். தலையில் கட்டுப்பூவுடன் புது புடவை சரசரக்க மறைந்து மறைந்து முகத்தில் கொள்ளை வெட்கத்தையும் பூரிப்பையும் ஏந்தி எட்டி பார்த்து திருப்தி அடைந்து கொண்டிருந்த சுதாவை பார்த்ததில் துளி கூட உணர்ச்சி வசப்பட தன்னால் முடியவில்லை என்கிற உண்மையை அம்மா தாங்கிக் கொள்வாளா? தாங்கிக் கொண்டுதானாக வேண்டும். வேகமாக சாப்பிட்டு எழுந்தான். அத்திம்பேர் எழுந்ததும் கேட்பாரேடா மணி, என்ன சொல்றது? தொடர்ந்து வந்த அம்மா ஊஞ்சல் கம்பியை பிடித்து கொண்டாள். இன்னைக்கு சாயங்கால பஸ்ல மெட்ராஸ் போவதா இருக்கேம்மா. அத்திம்பேருக்குத்தான் சரியாகிவிட்டதே. இனிமேல் வீணாக தங்குவதில் அர்த்தமே இல்லை. நான் என்று புறப்பட்டால் டில்லி போய் சேர 3 நாட்கள் ஆகும். சாயந்தரம் புறப்படுகிறேன். அப்படின்னா பதில் சொல்லாம போற? கொஞ்சம் டைம் கொடு, போய் லெட்டர் போடுறேன். வண்டி ஏறும்போது கதவின் மறைவில் சுதா நின்று கொண்டிருந்தது. மணியின் நினைவை தொட்டது. கண்களில் தங்கிய நீருடன் வாய் பேசாமல் கண்ணால் விடை கொடுத்த அவளுடைய குழந்தைத்தனமான எதிர்பார்ப்பு நெஞ்சை தடவியது. ஒரு நாள் இடைவெளிக்கு பின் சிகரெட்டை எடுத்தான். புகை வளையமிட்டது. அவன் முதலாக சென்னையில் சிகரெட் குடித்தது தெரிந்தபோது, பானர்ஜி வீட்டில் ஒரு கிளாஸ் பீர் சாப்பிட்டதை அறிந்தபோது சுதா எப்படி அழுதாள், சாப்பிடாமல் இருந்தாள் என்பதை அவள் அண்ணா நாராயணன் கூறியிருந்தான். தனக்காக இல்லாமல் எனக்காக ஆற்றாமைப்பட்டிருக்கிறாள். சுதா, என்னை மன்னித்து விடு. டில்லிக்கு வந்த பிறகு ரமணன் வீட்டுக்கு போக முடியவில்லை. ஒரு வாரம் லீவு எடுத்து விட்டதால் வேலை சுமை வேறு அழுத்தியது. ரமணன் வீட்டில் அவன் மனைவியும் இருப்பதால் முன்பு போல் நினைத்த போது போக யோசனையாக இருந்தது. ரமணன் வீட்டுக்கு போகாமல் ரேணுவை பார்க்க முடியுமா? ரமணன் என்கிற சாக்கில்தான் அவளை சந்திக்க வேண்டுமா? பொய்யான சமூக தலைகள் தன்னையும் கட்டியிருப்பதை உணர்ந்தான் சுப்பிரமணியம். காலையில் எழுந்தபோதே அன்றைய வேலையின் பாரம் அவனை அழுத்தியது. புதிதாக ICWவில் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் ஏற்படுத்தியிருந்தனர். 5ஆம் தேதிக்குள் வட்டி அனுப்பியாக வேண்டும். ஜெனரல் பாடி மீட்டிங்கின் மினிட்ஸ் மாலைக்குள் தயாராக வேண்டும். வருடாந்தர ரிப்போர்ட் முடிக்க வேண்டும். கம்பெனி செக்ரட்டரி தேஷ்பாண்டே மிகவும் கெட்டிக்காரன். மேற்கூறிய எல்லா வேலைகளும் அவன் பொறுப்பு. ஆனால் தன் சுண்டு விரலை கூட அசைக்காமல் மற்றவர்களை வேலை வாங்கி பெயரை மட்டும் தட்டி கொள்வதில் அசகாய சூரன்.
மாட்டிக்கொண்டாகிவிட்டது. வேறு வழி இல்லை. செயல்பட முனைந்தான். இன்று மாலை கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்ட்டி. கோபால் உன்னையும் அழைத்து கொண்டு வர சொன்னான். ரமணி ஃபோன் செய்தான். என்ன விட்டுடுடா ரமணி, அந்த பார்ட்டி கீர்த்தி எல்லாம் நம்ம கப் ஆஃப் டீ இல்ல. நான் ஆபீஸ் விட்டதும் சரியாக பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் வந்து விடுகிறேன். நேரே வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு விட்டு கீழே போகலாம். யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன். டெலிஃபோன் தொடர்பை துண்டித்து விட்டான். ரமணியுடன் மாடி ஏறும்போதே ஒரு வகையான சென்ட்டும் சிகரெட்டும் கலந்த நெடி மூக்கை துளைத்தது. கீழ் வீட்டில் திகைக்க வைக்கும் வெளிச்சம், கரோல் பாக்கெட்க்கு ஒவ்வாத ஆடம்பரம், கோல்ஃப் லிங்க்ஸில் நுழைந்து விட்டோமா என்ற மலை போட்டும் படாடோபம். ரமணன் வீட்டு கதவை திறந்த மல்லிகா புடவையை தூக்கி செருகி இருந்தாள். கையில் ஜட்டி இல்லாமல் குழந்தை அழுது கொண்டிருந்தது. கட்டிலின் மேல் கிடந்த ரப்பர் ஷீட் ஓரமாக நனைந்திருந்தது. மல்லிகா, 2 பேருக்கும் காஃபி கொண்டு வா கூறிய ரமணன் பேண்டை அவிழ்த்து வேட்டி கட்டி கொள்வதில் கவனமாக இருந்தான். கீழ் வீட்டு கூத்துக்கு போகலையா? மல்லிகாவின் வெறுப்பு பழக்கமானதாக இருந்தாலும் மணிக்கு குற்ற உணர்வு தலை தூக்கியது. ஏன் போனா காஃபி கிடைக்காதா? ரமணி பாத்ரூமை நோக்கி நடந்தான். இல்லை, குடிப்பதற்கு முன்பு காஃபி சாப்பிடும் வழக்கம் இல்லையேன்னு கேட்டேன். உள்ளே போய்க் கொண்டே கேலியாக சிரித்தாள். அவள் காஃபியுடன் வந்தபோது ரப்பர் ஷீட் முழுவதும் நனைந்து படுக்கையில் லேசாக பரவி கொண்டிருந்தது. குழந்தையின் சாக்ஸ் ஓரம் சில்லிட்டு வெளியே தெரிந்தது. அலட்சியமாக குழந்தையை தூக்கி அப்படியே புடவையில் அழுத்தி கொண்டாள். ரேணு இன்று வெளியில் போய்விடுவாள் இல்லையா? ரமணி கேட்டான். ஊரார் வீட்டு பெண்களிடம் இருக்கும் கரிசனத்தில் 100ல் 1 பங்கு இங்கிருந்தால் உபயோகமாக இருக்கும். வேகமாக எழுந்தாள். ஸ்வெட்டரை மாற்றிக்கொண்டு கம்பளி பேண்ட்டுடன் இளமையாக வந்த ரமணி, போகலாமா என்றான். அளவோட குடிச்சிட்டு 10 மணிக்குள்ள திரும்பிடுங்கோ. குழந்தை தூக்கம் இல்லாம படுத்துவா. ஒண்டியா சமாளிக்க என்னால முடியாது கூறிக்கொண்டே கதவை சாத்தினாள். ஆயியே ஆயியே, ப்ளீஸ் கம் இன், ஹாவ் நைஸ். கோபால் சாம்பல் நிற சூட்டில் இருந்தான். கையில் சிறிது திரவம் நிரம்பிய கிளாஸை கொடுத்து சோடாவா தண்ணீரா என்றான். அவன் கையில் முக்கால் நிரப்பப்பட்ட கண்ணாடி டம்ளர் இருந்தது. ஏற்கனவே 2 அல்லது 3 உள்ளே தள்ளி இருக்க வேண்டும். கோபாலின் முகத்தில் நிரந்தரமான புன்னகை தேங்கி கிடந்தது. உங்கள் ஃபேக்டரி எங்கே இருக்கிறது? பேச வேண்டும் என்கிற நிர்பந்தத்தினால் மணி கேட்டு வைத்தான். இவன்தான் ஒரு கிளாஸ் விஸ்கியை கொடுத்து மனிதனை எப்படி விலைக்கு வாங்கிவிடுகிறான்? நேற்று வரை இவனுடன் மணி தவறியும் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் வைத்திருக்கிறேன். இடம் போதவில்லை. விஸ்தரிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து வருவதால் பெரிய இடத்துக்கு போக யோசனை. அட்வர்டைஸ் பண்ணி இருக்கிறேன். அப்படியா? நீங்க ஸ்டேட்ஸ்மன் பார்ப்பீங்கள் இல்லையா? மார்ச் 8ஆம் தேதி பேப்பரில் வந்தது. சிகரெட் அட்டையை திறந்தான். ஜிகினா சிரித்தது. மணியிடம் நீட்ட நோ தேங்க்ஸ் என்றான். நீங்க ஸ்மோக் பண்ணுவதில்லையா? நல்ல பழக்கம். எங்க லைஃப்ல ஒரே ஸ்ட்ரெஸ், டென்ஷன். இன்று இங்கே, நாளை வாஷிங்டன், மிடில் ஈஸ்ட். கம்பெனியை விஸ்தரிக்க ஃப்ளை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இது இல்லாம முடிவதே இல்லை. பற்ற வைத்து கொண்டான். உன்னுடன் பேசுவதை விட ஸ்ட்ரெஸ் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? நினைத்து கொண்டே மணி ஐ சி என்றான். சுவரில் இருந்த பெயிண்டிங்கின் அருகில் நின்று உற்று பார்த்தான். நம்ம உஸ்தாத் தங்கை மின்டி போட்டது. பெரிய ஆர்டிஸ்ட். குடும்பமே கலை கூட்டம். நேற்று பிறந்த அவ குட்டி. என்னமா கதை காட்டுறது? 16 முடியலை. நல்லா வளர்த்தி. 20 வயசு கட்டு. சிலுக்கு சிலுக்குன்னு நடந்தா பின்னாடியும் முன்னாடியும் ஆடுறதை பார்க்கவே கூட்டம் கூடும். கோபாலின் அநாகரீகம் உள்ளே போன விஸ்கியினாலா சுயமானதா என்று தீர்மானிக்க முடியாததாக இருந்தது. பக்கத்து தட்டில் இருந்த முந்திரி பருப்பை அள்ளி வாயில் போட்டு கொண்டான். வசந்த் விஹாரில் ஒரு வீடும் கோல்ஃப் விங்ஸில் ஒரு வீடும் கட்ட ஆரம்பித்திருக்கிறேன். சிமெண்ட் ஸ்டீலுக்கெல்லாம் என்ன பண்ணினேன் என்று நினைக்கிறீர்கள்? உஸ்தாத் பெரிய கான்ட்ராக்டர். கோல்ஃப் விளையாடுவான். பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கைக்குள்ள. ஒரு சொடக்கு போட்டால் 1 லாரி சிமெண்ட் மூட்டை. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சோட இல்லை. மணிக்கு சற்று பயமாக இருந்தது. 1000 ரூபாய்க்கு பர்சாத்தியில் ஒண்டிக்கொண்டு 1000 சொச்சம் சம்பளத்துக்கு 2 பஸ் ஏறி இறங்கும் தன்னை இங்கு வரவழைத்ததன் மர்மம் புரியாமல் குழம்பினான். வசந்த் விஹார் அநேகமாக பூர்த்தியாகிற ஸ்டேஜில் இருக்கு. நிறைய டென்ஸ் மோமெண்ட்ஸ். எல்லா கஷ்டங்களையும் நான் சவாலாக ஏற்றுக்கொண்டு சமாளிப்பவன். கிளாஸை நிரப்பிக் கொண்டான். அதுதான் செஸ் டர்ன் கூட சொன்னான். மணி வறுவலை எடுத்தான்.
நான் கதை கிதையெல்லாம் படிப்பதில்லை. என் வைஃப் தான் படிப்பாள். நம்ம தென்னிந்திய பெண்களுக்கு பிசினஸ் அறிவு கிடையாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் இல்லை. கிணற்று தவளைகள் மாதிரி சமையல், சாப்பாடு, தூக்கம், மிச்ச பொழுதுக்கு வெட்டி புத்தகங்கள். நீங்க புதிதாக ஃபேக்டரியில் ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறீர்களா? ரமணியின் கேள்வி பேச்சை மாற்றுவதன் அடிப்படையில் எழுந்திருக்க வேண்டும். புதிதாக ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்குமா? ஹை பிரஷரையும் ஹீட்டையும் உபயோகித்து நிலக்கரியை வைரமாக மாற்ற முயற்சி செய்து வருகிறோம். நியர் சக்சஸ், உறிஞ்சினான். இண்டஸ்ட்ரியல் டைமண்ட்ஸ் தானே? இல்லை, இயற்கை வைரங்கள் தான் எங்கள் ப்ராஜெக்ட். கூறிக்கொண்டே வந்த அவன் ஆவேசமாக எழுந்து ஆயியே 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 என்றான். 2 அங்குலத்துக்கு குச்சியாக உயர்ந்த குதிகால் சிறப்புடன் நடை பழகிக்கொண்டே தலையை அவிழ்த்துவிட்டு கையில்லாத முக்கால் அணியுடன் நடப்பது போல் நுழைந்த பெண்ணை அநேகமாக கட்டி கொண்டான் கோபால். கோபாலின் கை அவளது வழுவழுப்பான தோளை விட்டு நகரவில்லை. ஜாஸ் இசை அதிர்ந்தது. அவள் கையிலும் ஒரு கிளாஸில் விஸ்கியை திணித்தான். விரல் நகங்கள் நீளமாக சாயம் பூசப்பட்டிருந்தன. இரையை நோக்கி பாய வரும் புலியைப் போல இருந்தாள். போகலாமாடா ரமணி? மணி 10:08. கையில் இருந்ததை வேகமாக குடித்தான். வருகிறோம். வெரி நைஸ் மீட்டிங் யூ. பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் என்கிற சொற்றொடரை சரியாக உச்சரிக்க முடியாத குளறுபடியான நிலையில் இருந்த கோபால் வாசல் வரை தள்ளாடி வந்து வழி அனுப்பினான். படுத்து கொண்டிருந்த மணிக்கு தூக்கம் வரவில்லை. பார்ட்டிக்கு பிறகு கோபாலின் மேல் அவனுக்கு எல்லையில்லா வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. ரேணுவுக்கு கணவனிடம் பாசமின்மையின் காரணம் புரிந்தது. 2 மணி நேர பழக்கத்தின் பின் அவனை இந்த அளவு வெறுத்து ஒதுக்க முடியுமானால் வாழ்வு முழுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவளை எவ்வளவு சோகத்துக்கு உள்ளாக்கி இருக்கும்? மீண்டும் மீண்டும் தன் எண்ணங்கள் ரேணுவை சுற்றி வட்டமிடுவது மணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரேணுவுக்கும் தனக்கும் இடையே ஏற்பட்டுள்ள வசீகரத்துக்கு பெயர் என்ன என்று யோசித்தான். நட்பு. வெறும் நட்பு இவ்வளவு ஆழமாக இருக்குமா? இன்று வரை எவ்வளவோ பேருடன் நெருங்கி பழகி இருக்கிறான். அவர்களை பற்றி அழுத்தமாக இதத்துடன் நினைத்திருக்கிறான். சின்ன வயதில் பாதியாக வெட்டி கொடுத்த பென்சிலை தொலைத்து ரகசியமாக அழுததும், குமாஸ்தா வேலை செய்யும் ஆலவாய் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் இருந்து ஓசி பென்சில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்த அத்திம்பேர், சிவப்பு மசியை நாக்கிலும் பல்லிலும் அப்பிக்கொண்டு வந்து நின்றபோது அப்பாவுக்கு தெரியாமல் அன்பான மிரட்டலோடு பொறுமையாக சுரண்டி அலம்பிவிட்ட மன்னி பாட்டி, வகுப்பறையின் கசமுசாவில் வேர்ட்ஸ்வர்த்தின் டின்டர்ன் ஆபியில் ஒளிந்திருந்த அற்புதத்தை வெளிச்சம் போட்டு புல்லரிக்கும் வகையில் பிட்டு காட்டிய புரொஃபசர் வரதாச்சாரி. இன்னும் எத்தனையோ பேர் ஓரொரு கால பிரமாணத்தில் மனதை ஆக்கிரமித்து கொண்டு நிறைத்திருக்கின்றனர். நட்பு இன்று அதன் இலக்கணமாக ரேணு. தூக்கம் வராது புரண்டு கொண்டிருப்பதை விட ஏதாவது படிக்கலாம் என்று தோன்றியது. விளக்கை போட்டான். மேசையின் மேல் அம்மாவின் கடிதம் முழித்தது. அதே பல்லவி, வற்புறுத்தல். எனக்கு பிரஷர் அதிகமாகிவிட்டது. ஒரே தலை சுற்றல், மயக்கம். சுதா உன் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். 2 நாளில் முடிவு சொல்லியாக வேண்டும். ரொம்ப தள்ளாமையாக இருக்கிறேன். வர்ற தையில் முகூர்த்தம் வைத்து கொள்ளலாமா? தந்தி அடி. சேஷி பாட்டியிடம் கல்யாண முறுக்கு சுற்ற சொல்லி ஏற்பாடு பண்ண வேண்டும். வடக்கே பிள்ளையிடம் அவள் போகப் போகிறாள். உடனே முடிவெடுத்து தந்தி அடி. என் உடம்பு சொல்லும்படியாக இல்லை. உடன் பதில், அம்மா. வாழ்க்கை துணையை கத்தி முனையில் தேட முடியுமா? மணிக்கு அலட்சியமாகவும் ஆத்திரமாகவும் இருந்தது. ஒருவேளை இப்படி ஒரு நிர்பந்தத்தில் தான் வேணு கோபாலை மணந்திருப்பாளோ? தனக்கு அவன் இன்டலெக்சுவல் கம்பெனியாக இருப்பான் என்று அவள் எதிர்பார்த்து ஏமாந்திருக்க முடியாது. போதும், அர்த்தமில்லாத சிக்கலை உண்டு பண்ணும் நிர்பந்தங்களின் பேரில் அவனுக்கு தாங்க முடியாத எரிச்சலாக வந்தது. ஏதோ ஒரு வகை தீர்மானத்துடன் காகிதத்தை எடுத்து அம்மாவுக்கு எழுத ஆரம்பித்தான். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில யதார்த்தமான தீர்மானங்களை எடுத்தாக வேண்டியிருக்கிறது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டேன். இது நன்றாக யோசித்து எடுத்த தீர்மானம். காரணங்களை கூறி உன்னை குழப்ப நான் விரும்பவில்லை. சுதாவை என்னால் மனைவியாக நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவளுக்கு நல்ல இடமாக பார்த்து ஏற்பாடு செய்யவும். இந்த முடிவு என் நன்மையை உத்தேசித்து நான் எடுத்ததுதான். நீ கலவரப்பட்டு வருத்தப்படாதே. அத்திம்பேர் உடம்பு பூரண குணமாகிவிட்டதா? மணி எழுதி முடித்து ஒட்டியதும் மனமே லேசாகி இருப்பதை உணர்ந்தான். உடனே அதை தபால் பெட்டியில் சேர்த்தாக வேண்டும் என்று தோன்றியது.
காலதாமதம் செய்தால் மனம் மாறிவிடலாம். மற்றொரு ஹாம்லெட் ஆகி அதே சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம். தன் பச்சை பேண்டை மாட்டிக்கொண்டு சாக்ஸை அணிந்தான். குளிரின் காரணமாக காலில் ஏற்பட்டிருந்த வெடிப்புகளில் சாக்ஸ் மாட்டிக்கொண்டது சில்லறை தொந்தரவுகளை கொடுத்தது. தலையில் கட்டிய மப்ளருடன் கதவை திறந்தான். சில்லிட்டது. அந்த ஊடுருவல் உடலுக்கு இதமாக இருந்தது. தெருமுகட்டில் சர்தார்ஜி மாவு உருண்டையை கைகளால் சப்பாத்திகளாக்கி கொண்டிருந்தான். பெரிய அலுமினிய அண்டாவில் இருந்து புகையும் மசாலா வாசனையும் வெம்மையாக பரவின. சொற்றை பீங்கான் தட்டில் சுட சுட ஒரு கூட்டம் ரொட்டிகளை கடித்து அனுபவித்துக் கொண்டிருந்தது. அரை மணி முன்பு தட்டில் மோர் சாதத்தை பரப்பிக்கொண்டு கையில் அப்பிய வெண்ணெயுடன் போராடி கொண்டிருந்த தன் ஆற்றாமையும் நினைவுக்கு வந்தது. ஒரு நாளாவது நடு ரோட்டில் சாய்ந்து நின்று கொண்டு சுட சுட ரொட்டி மசாலா சாப்பிட வேண்டும். கற்பனையே வயிற்றை நிரப்பி ஏப்பமாக வெளியிட்டது. தபால் பெட்டி சிரித்தது. வயிற்றில் துவாரத்தில் 8.55 AM கவரின் விலாசத்தை ஒரு முறை படித்துவிட்டு உள்ளே தள்ளினான். ச்சு என்கிற சப்தத்துடன் உள்ளே உட்கார்ந்து கொண்டது. ரேஷன் கார்டு, மண்ணெண்ணெய், சர்க்கரை, கேஸ் அடுப்பு, பால் பவுடர் டப்பா, பட்டுப்புடவை, ஸ்கூல் அட்மிஷன். இப்போதைக்கு மாய வேட்டைகளை தள்ளி போட்ட எண்ணமே பூரிப்பாக நிறைந்தது. 3 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 10 முறை ரேணுவை சந்தித்திருந்ததை நினைத்த போது மணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவிடமிருந்து கடிதமே இல்லை. திட்டி எழுதியிருந்தால் கூட ஆறுதலாகப்பட்டிருக்கும். அவளது வழக்கத்துக்கு விரோதமான மௌனம் அச்சத்தை கொடுத்தது. காலையில் இருந்து ஏதோ பாரமான உணர்வு அழுத்துவதாகப்பட்டது. ஆபீஸ் விட்டதும் நேரே கரோல் பாக்கிற்கு புறப்பட்டான். கோபால் நேற்று டொராண்டோ போயிருப்பான். போன வாரம் பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் பார்த்தபோது ரேணு கூறியிருந்தாள். அதே பஸ் ஸ்டாப், அதே வரிசை, அதே முகங்கள். டில்லி பஸ்களில் ஏற தனி தைரியம் வேண்டும். அந்த போக்குவரத்து ஊர்தி கரோல் பாக்கை அடைந்து விட்டது. ரேணு வீட்டின் உள்ளே விளக்கு எரிந்தது. மேம் சாப் பாகர் கயே ஹை, 5 மினிட் மே ஆயங்கே. கடுவாலி பையன் கூறினான். மாடி ஏறினான். ரமணன் வீடு வழக்கம் போல திறந்து கிடந்தது. கட்டிலின் மேல் கண்ணாடி டம்ளரில் மாக் டபுள் விஸ்கி, சுட்ட அப்பள துண்டுகள். என்னடா ரமணி, அதிசயமா இருக்கே, மல்லிகா இல்லையா? கீழ்ஸ்தாயியில் கேட்டான். இல்லடா, அவ பெரியப்பா வீட்டுல ஏதோ பண்டிகையாம். அம்மாவும் அவளும் போயிட்டாங்க. நாளைக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் நான் அவிழ்த்து விடப்பட்ட பறவை. மணி சுவாதீனமாக மற்றொரு டம்ளரை நிரப்பிக் கொண்டான். உன் வீட்டிலேயே நீ விஸ்கி குடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சில தருணங்களில் எனக்காக வாழ்வேன். என்னடா புதிர்? டேய் மணி, உனக்கும் ஒரு பெண்டாட்டி வந்தால்தான் என் பிரச்சனைகளின் வியாபகம் புரியும். மனைவி, குழந்தைகள் என்று பெரிய பெரிய பொம்மைகளோடு விளையாட வேண்டியிருக்கிறது. சுவாரஸ்யம் குறைந்து விடாமல் தொடர்ச்சியாக விளையாடி விளையாடி அலுத்து போச்சு. நான் வருவதற்குள் 2 பெக் குடித்திருப்பாய் போலிருக்கிறதே. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ரமணி வாழ்க்கைக்கு உயிர் ஊட்டும். இது போன்ற ஒரு சில நிமிடங்கள் இல்லாவிட்டால் வாழ்வே அர்த்தமற்றதாக தோன்றும். அப்பளத்துண்டை எடுத்தான். நமுத்திருந்தது. நாள் முழுவதும் ராகு காலமும் யமகண்டமும் பார்த்து கொண்டு கீரை மசியலையும் உப்பு போடாத குழம்பையும் வாய்விட்டு புகழ்ந்து கொண்டு புடவை கடையிலும் ரேஷன் ஷாப்பிலும் கால் கடுக்க நின்று கொண்டு ரொம்ப சுவையானது வாழ்க்கை. மணி தன் கிளாஸையும் நிரப்பினான். என் மனதில் கற்பனை செய்து கொண்டிருந்த மனைவிக்கும் மல்லிகாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ரியாலிட்டி மிகவும் ஏமாற்றமாக இருக்கிறது. அவளை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்தால், வாழ்க்கையில் நேர்ந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் விபத்தாக்கி அது நிகழாதிருந்தால் என்று நினைப்பதே மடத்தனம். மணி உறிஞ்சினான். நான் உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசலாம்டா மணி. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஃப்ராய்டு. போடா, நீயும் உன் ஃப்ராய்டும். நான் ரேணுவை பார்த்துவிட்டு கிரீன் பார்க் போக வேண்டும். நேற்று ரேணு வீட்டில் பார்ட்டி, மொந்தை குடி முடிந்த பிறகு ஏக ரகளை. அவன் பயங்கரமாக கத்தினான். எதற்கு தெரியவில்லை. புருஷன் பெண்டாட்டி சண்டையாக இருக்கும். ஆனால் ரேணுவின் குரல் கேட்கவில்லை. அவளுடைய அறிவுக்கு, இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு முரடனிடம் மாட்டிக்கொண்டிருக்க வேண்டாம். கலாரசனையற்ற மிருகம். காலாரசனை இல்லை என்பது உன் முடிவா? ஆழம் பார்க்கும் நோக்குடன் மணி தூண்டினான். ரசனை இருந்தால் அவள் வரைந்ததை கிழித்தானா? ஆமாம்டா, ஆமாம். இன்று காலை எங்க வீட்டு ஜமதாரிணிதான் அந்த கிழிந்த கேன்வாஸ் துண்டுகளை அள்ளி கொண்டு போகிறாள் அடுப்பெரிக்க. என்ன குரூரம் பார்த்தாயா?
மணி கால் கிள்ளல் விஸ்கியை சோடா இல்லாமல் விழுங்கினான். அட பாவி, நீட்டாக குடிக்காதேடா, 2 பெக்கிலேயே உன் பேலன்ஸ் போய்விடும். அலட்சியமாக இப்படி தீர்த்தம் போட்டுவிட்டு எப்படி கிரீன் பார்க் போய் சேரப்போகிறாய்? மணியின் கண் முன்பு அவன் பார்த்த கிருஷ்ணா அலங்கோலமாக கிழிக்கப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீ ஜுவாலையில் அருமையான நிறங்கள் முழித்தன. ஏற்கனவே கற்பனா சக்தி அதிகமுள்ள மணி மதுவின் ஆளுகையில் இன்னும் மேல் மட்டத்தில் மிதந்தான். ப்ரூட், யாரைடா வையற? இப்படி ஒரு மூர்க்கனிடம் மாட்டிக்கொண்ட ரேணுவின் ஆற்றாமைக்காக பரிதாபப்படுகிறேன். உன் பரிதாபம் அவளுக்கு தேவையில்லாதிருக்கலாம். இது போன்ற சண்டைகளின் அடியில் ஆழமான நட்பு இருக்கலாம். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப விசித்திரமானது. சிரித்தான். நான் மட்டும் ரேணுவா இருந்திருந்தால் கோபாலை கொன்றிருப்பேன். படத்தை கிழித்த ஒரே குற்றத்துக்காக கொல்லலாம். கிளாஸை நிரப்பிக்கொண்டான். இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்கிறதாடா மணி? யூ ஆர் ஆல்ரெடி ட்ரங்க். வாழ்க்கையில் சர்வைவல் இன்ஸ்டிங் தான் ஆழமாக இருக்கிறது. கணவன் கை ஓங்கி இருந்தால் மனைவியை அமுக்குகிறான். மனைவி பலசாலியானால் கணவனை ஒடுக்குகிறாள். எல்லோரும் சுயநலவாதிகள். ஒருவருக்காக ஒருவர் படைக்கப்பட்டிருப்பதாக நினைப்பதெல்லாம் அப்பட்டமான பொய்கள். மேட் ஃபார் ஈச் அதர், வெறும் ஹம்பக். அவன் பேசிய எதையும் மணி கவனித்ததாக தெரியவில்லை. எந்த ரசனையும் அனுபவிப்பார் இல்லாவிட்டால் மடிந்து விடுகிறது. காதில் ரீங்காரமிட்டது. நோனோ, அப்படி அவள் கலை ரசனையை மடிய விடமாட்டேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். மாக்டவல் காலியாகிவிட்டது. ரமணி ஒரு நெருப்பு குச்சியை கிழித்து போட்டான். நீளமாக சீறி அணைந்தது. ஸ்டாண்டர்ட் ரெஸ்டாரண்டில் டின்னர் சாப்பிட போகலாம், வாடா மணி. இன்று முழு நாளையும் ஒட்ட கொண்டாடி விடுவோம். அங்கெல்லாம் போக முடியாது. இப்போது காசு இல்லை. நான் ரேணுவை பார்த்துவிட்டு புறப்படுகிறேன். எழுந்த அவன் கால்கள் அவனுக்கே அந்நியமாகப்பட்டன. ரேணு முன் ஹாலில் ஷாண்ட்லியர் வெளிச்சத்தில் டி.எச். லாரன்ஸ் படித்து கொண்டிருந்தாள். ரோஜா நிற புடவையும் காதில் ரோஸ் நிற ஒற்றை முத்தும் வெளிர் ரோஸ் மணி மாலையும் அணிந்து முழு ரோஜா பூவாக இருந்தாள். மதுவின் அபார சக்தியில் அவளை மணி முதன்முறையாக வித்தியாசமாக பார்த்தான். சினிமா கொட்டகைகளின் 35 மில்லிமீட்டர் ஸ்கிரீனின் கதாநாயகியில் டெபோனேரின் ஃப்ளோ அப் படத்தில் பிளேபாய் சிரிப்புகளில் எதை கண்டு மகிழ்ந்தேன்? அந்த நிழல்களில், வெறும் புகைப்பட பிம்பங்களில் தெரியாத நிறம். நான் தேடிக்கொண்டிருந்த நிறம் ரேணுதானா? நான் புதிதாக வரைந்த படம் மிக அருமையாக வந்துள்ளது என்பது என் அபிப்பிராயம். பார்க்கிறீர்களா? வழக்கமான சாதாரணத்துடன் ரேணு கேட்டாள். ஓஎஸ், பார்க்கலாமே. தன் தடுமாற்றம் மணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் என்று இப்படி நிதானமிழக்கிறேன்? ரேணு தன் பக்கத்து அறையில் இருந்த கேன்வாஸை கொண்டு வந்தாள். படத்தில் ஒரு காடு நிஜமாகவே எரிந்து கொண்டிருந்தது. உண்மையான அக்னி குஞ்சின் தழல். அபாரம் கூறிய அவன் அருகில் நின்று ரேணு தன் படத்தை பார்த்தாள். காட்டின் வெப்பத்தை விட ரேணுவின் அருகாமை மணியை சுட்டது. அவள் தலையில் இருந்த மல்லிகை பூ மிகவும் வாசனையாக இருந்தது. மிஸ்டர் கோபால் இந்த படத்தை பார்த்தாரா? என்ன சொன்னார்? அவரிடம் இன்னும் காட்டவில்லை. ஏற்கனவே கூறியிருக்கிறேனே, அவருக்கு மாடர்ன் ஆர்ட் பிடிக்காது. குழந்தைகள் வண்ணங்களை அள்ளி இறைத்த மாதிரி இருக்கிறது என்பார். மணி படத்தை உற்று பார்த்தான். இவள் என்னிடம் மட்டும்தான் காட்டுகிறாளா? இதுதான் மௌன பாஷையா? அப்படியானால் அவள் என்னை அதுதானா? பெண்கள் எதையும் வாய் திறந்து கூற மாட்டார்கள். அக்குலமே உண்மை உணர்ச்சிகளை உள்ளத்தின் ஆழத்தில் அழுத்தி மூடி வைக்கும் குலம். ரேணு, எழுந்த மணி அவள் மூச்சு காற்றின் வெப்பத்தை உணர்ந்தான். அதே நொடியில் பளார் என்று விழுந்த அடியில் நிலை தடுமாறினான். மான்சிங், கடுவாலி பையனை கூப்பிட்டாள். பிச்சைக்காரனை விரட்ட நாயை அவிழ்த்துவிடும் எஜமானியின் நினைவு வந்தது. மாறுதலுக்கு என் சிந்தனை ஏங்கிற்றே தவிர உடல் அல்ல. கட்டுப்பாடு இல்லாமல் குடித்துவிட்டு தன்னை இழந்து நிற்கும் முன்னிடம் ஒரு திருமணமான பெண் மயங்குவாள் என்று வக்கிரமாக சிந்தித்து பாய தருணம் பார்த்திருக்கிறாய். சீ! ரேணு இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசி மணி பார்த்ததில்லை. முதன்முறையாக அவனை ஒருமையில் விழித்ததை கவனித்தான். மான்சிங், 2ஆம் முறையாக இறைந்து கூப்பிட்டாள். ரமணி வீட்டில் அளவு மீறி குடித்ததற்காக முதல் முறையாக வெட்கப்பட்டான். ரேணுகாவின் சீற்றங்களுக்கு அடியில் உண்மை இருக்கிறதோ? முதலாக சிந்தித்தான். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஆணி வேர்தான் இருக்க முடியும். சந்தர்ப்ப வசத்தால் அது அருந்தாலோ அழுகினாலோ மரம் பட்டு போகுமே தவிர மற்றொரு வேரை நாடாது.
ஒட்டி கொள்ளாது. நீ வெளியே போகலாம். மான்சிங் கண்களை கசக்கி கொண்டு வந்தான். இவன் போனதும் கதவை போட்டு ரேணுவின் அறைக்கதவு சாத்தப்பட்டு உட்புறமாக தாழ்பாள் போடும் சப்தம் கேட்டது. தன்னை அவள் முன்பு நெளியும் அற்பமான புழுவாக மரவட்டையாக உணர்ந்தான். வெளியே வந்த மணி உலகில் யாருமே இல்லாத தனியனாக தன்னை உணர்ந்தான். இன்னும் தனியனாக எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும்? எனக்கு வேண்டியது ஒரு துணை. மாயாவின் யதார்த்தத்தில் ஒரு பக்கபலம். ரேணுவின் பாஷையில் ஓர் ஆணிவேர். திடீரென்று சுதாவின் நினைவு வந்தது. ஒன்றும் அறியாத அப்பாவி சுதா, வெகுளித்தனத்துடன் என்னை நம்பியுள்ள சுதா. ஒருவேளை அவளை எனக்கு நிரந்தர துணையாக ஏற்றுக்கொள்ளலாமா? யோசித்தான். ரேணுவிடம் நடந்து கொண்டது போல இதுவும் மதுவின் மயக்கத்தில் எடுக்கும் அசட்டுத்தனமான முடிவாக இருக்குமோ? சுதா ஒருத்தியால் தான் என்னை சரியான பாதையில் வழுக்காமல் நடத்தி அழைத்து செல்ல முடியும். இவ்வளவு நாட்களும் எனக்கு தோன்றாத, என்னை நெகிழ்த்தாத சுதாவின் நல்ல குணங்கள் இன்று சுற்றி சுற்றி வருவதேன்? ஒருவேளை அதிகமாக குடித்துவிட்டு வழி மாறி சிந்திக்கிறேனோ? அம்மாவுக்கு போனதும் எழுத வேண்டும். சுதா கட்டாயம் காத்து கொண்டிருப்பாள். கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்ல வேண்டும். சுதா, நான் எழுதிய பழைய கடிதத்தை மறந்து என்னை மன்னித்துவிடு. மாறி மாறி சிந்தனைகள் அலைக்கழிக்க படியேறி யூசப் சராயை அடைந்தான். டில்லி பனிப்போர்வையில் தூங்கிக் கொண்டிருந்தது. 2:08 எல்லா மாடிகளையும் கடந்தான். நிசப்தத்தில் பூட்டை திறந்தபோது எதிரொலித்தது. வேகமாக உள்ளே நுழைந்த அவன் காலில் 4 பக்கமும் மஞ்சள் தடவிய வெள்ளை கவர் இடறியது. கும்பகோணத்தில் இருந்து பயணம் செய்து வந்திருந்த சந்தோஷ கடிதம். சுதா என்ற அலமேலுவின் சுப முகூர்த்த பத்திரிகை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.